உண்ணாமலைக்கடை பேரூராட்சி மஞ்சக்குழி பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உண்ணாமலைக்கடை பேரூராட்சிக்கு உட்பட்ட மஞ்சக்குழி பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாமலைக்கடை பாஜக செயற்குழு உறுப்பினர் சீமா தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது: உண்ணாமலைக்கடை பேரூராட்சி மஞ்சக்குழி கிராமத்திற்கு உட்பட்ட சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு வடிகால் வாரியத்திற்கு பாத்தியப்பட்ட மஞ்சக்குழி ஊற்றி வடிகாலினை தடுத்து அதில் பேரூராட்சி சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் மதில் சுவர் எழுப்பி விவசாயத்தை பாதிக்க வேண்டி லாப நோக்கத்தில் உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தடுப்பு சுவர் எழுப்பியதை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மீது பொய் புகார் அளித்து அதற்கு துணை போகின்ற மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளர் மீதும் செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த மஞ்சக்குழி ஊற்றி வடிகால் நீரைத்தான் குடிப்பதற்கும் பயன்படுத்தி வருவதாகவும் கூறினார். அந்த இடத்தில் வருவாய்த்துறைக்கும் பேரூராட்சிக்கும் சொந்தமான இடத்தை பேரூராட்சி அபகரித்துள்ளதாகவும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் பழமையான கிணறு ஒன்றும் உள்ளது. இந்த கிணற்றை பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த கிணற்றிற்கு பொதுமக்கள் செல்வதற்கு சாலை வசதியும் உள்ளது. இந்த சாலை மற்றும் மஞ்சக்குழி ஊற்று பழமை வாய்ந்த கிணறு ஆகியவற்றை சுற்றிலும் பொதுமக்களிடம் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் மதில் சுவர் எழுப்பி வருகின்றனர். 16வது வார்டு உறுப்பினர் அனில்டா மற்றும் அவரது கணவர் பாலு ஆகிய 2 பேரும் 18வது வார்டில் உள்ள இடத்தில் தகராறு செய்து அடியாட்களை அனுப்பி தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் செய்தியாளர்களிடம் பொதுமக்கள் கூறினர். மஞ்சக்குழி இடத்தில் என்னன்னா நீர் ஊற்று வடிகால் சேனல் உண்டு. அது விவசாயங்களுக்கு 100 ஏக்கர் நிலங்களுக்கு போய் சேரும். அதை இந்த பஞ்சாயத்தில் உள்ள அதிகாரிகளும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை விவசாயத்துக்கு போகிறத தடுப்பு சுவர் கட்டி தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணினதுனால அந்த சைடும் இந்த சைடுமா போக முடியாது. அவங்க ரவுண்டு போட்டு கட்டி நடுவில் ஒரு ரோடு போகுது, அதையும் தடை பண்ணிட்டாங்க. அதனால என்னென்னா விவசாயத்துக்கு இந்த தண்ணியும் போகல. இதை தடுக்க போன ஊர் மக்களை அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆட்கள் எல்லாருமாட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை விரட்டிட்டாங்க. நாங்கள் எப்படியாவது செய்து தீருவோம், எங்களுக்கு அனுமதி தந்துருக்குன்னா இதை கம்ப்ளைண்ட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கு, மார்த்தாண்டம் காவல் நிலையத்திற்கு கொடுத்துருக்கு. இவங்களை வீட்டில் போயெல்லாம் டார்ச்சர் பண்ணி பொய் வழக்கு பண்ணுன்னு அவங்கள காவல் நிலை உறுதியாக இருக்குது. இதை விசாரணை பண்ணி இதை செய்திய தீர்வேணியிலேருந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதனால் இது விவசாயத்துக்கு போகிற தண்ணிக்கும் அந்த கிணறு அதில் கிடக்குது, அதையும் கலக்கிட்டு இருக்கு. குடி தண்ணிக்கு பயன்படுத்த முடியலை, சாக்கடை தண்ணி தான் இப்போ போகுது. அதையும் ஒன்று சரி பண்ணி தரணும். விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது. குடி தண்ணி அந்த 100 ஏக்கருக்கு விவசாயம் வாழை இதெல்லாம் கிருஷி எல்லாம் நடக்குது. அங்கே உள்ள மக்களை காவல் நிலையம் தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த பஞ்சாயம் எந்த ஒரு பாதுகாப்பும் செய்து தரல எங்களுக்கு. இவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிலத்திலேயாக்கும் இப்போ இந்த அதிகாரத்தை எல்லாம் யூஸ் பண்ணியாங்க. பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிலத்தில் அவங்க பண்ணலை. இது இந்த தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு அங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். காவல்துறை இதை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காததுனால அவங்க பொதுமக்களை தொந்தரவு பண்ணப்பாது எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி காவல் நிலையம் தர வேண்டும். அவங்க அராஜகத்தான் பண்ணியாங்க. காவல் நிலையமும் இந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்களை சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. வார்டு மெம்பருக்கு, பிரசிடென்ட்டுக்கு எல்லாருக்குமா. நான் சீமா செந்தில்குமார், பாஜக செயற்குழு உறுப்பினராக இருக்கேன்.